விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜே பாக்கியராஜ் முன்னிலை வகிக்கிறார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், முன்னிலை நிலவரம் பற்றிய தங்களுடைய விவரங்கள். நிச்சயமாக செய்ய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. தபால் வாக்கு எண்ணிக்கை பணி காலை 8 மணிக்கு தொடங்கி தற்போது வரை அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 8:30 மணிக்கு இவிஎம் மிஷின் வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்படும் என சொல்லப்பட்ட நிலையில் அரை மணி நேரம் தாமதமாக அந்த இவிஎம் மிஷின் வாக்கு எண்ணிக்கையானது தற்போது தொடங்கியிருக்கின்றன. முதல் சுற்று தற்போது முடிவடைந்த நிலையில் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. குறிப்பாக விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர், வானூர் உள்ளிட்ட தொகுதிகளில் இந்த அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் முன்னிலை வகிக்கிறார். அதன் அடிப்படையில் 2ஆம் சுற்று வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கி இருக்கின்றன. தொடர்ந்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை தாமதமாக நடைபெற்றதால் தற்போதுதான் 2வது சுற்றுக்கான வாக்கு எண்ணிக்கைக்கான அந்த இவிஎம் மிஷின்கள் தற்போது அந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனைத்து தொகுதி வாக்கு எண்ணும் அறைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. தாமதமாக முடிவுகள் அறிவிக்கப்படுவதால் இந்த செய்தியாளர்களுக்கு அந்த வாக்கு எண்ணும் மையத்திற்குள்ளே அனுமதி மறுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதனால் இந்த தாமதமான தகவல்களை சேகரிப்பதற்காக செய்தியாளர்கள் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தக்கூடிய நிகழ்வும் இங்கே அரங்கேறி வருகிறது. அதிமுக முன்னிலை வகிக்கக்கூடிய காரணத்தினால் இந்த காவல்துறையினர் இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கையில் அனைத்து தொகுதிகளிலும் உள்ள வாக்கு எண்ணெய் அறைக்கு செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தற்போது முதல் சுற்று முடிவாகியுள்ள நிலையில் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் முன்னிலை வகிப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், 8:30 மணிக்கு தொடங்க வேண்டிய இவிஎம் மிஷின் வாக்கு எண்ணிக்கை தாமதமாக தொடங்கியது என்று கூறினீர்கள். அந்த தாமதத்திற்கான காரணம் என்ன சுரேஷ்? நிச்சயமாக இந்த தபால் வாக்கு பதிவுக்கான நேரம் சரியாக 8 மணி என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்காக முன்னேற்பாடு பணிகளுக்காக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அந்த தபால் வாக்கு பெட்டிகள் காலை 6:30 மணிக்குள்ளாகவே அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு அந்த தபால் வாக்குகள் முழுமையாக அந்த பெட்டிகள் தபால் வாக்குகளுக்கான வாக்கு எண்ணிக்கை அறையில் வைக்கப்பட்டு அவற்றை சீலிடும் பணிகள் அந்த 7:30 மணிக்கு தொடங்கின. ஆனால் அந்த தபால் வாக்குகள் தற்போதுதான் அவை எண்ணும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த தபால் வாக்கு எண்ணும் பணிகள் தற்போது தொடங்கப்படவில்லை. அந்த தபால் வாக்கு சீட்டுகள் முறைப்படுத்துவதற்கான பணிகள் மட்டுமே தற்போது வரை தொடங்கி நடைபெற்று வருகின்றன. அவைகள் சீட்டுகள் அந்த தபால் வாக்குகள் முறையாக 10 அந்த சீட்டுகள் அந்த முறைப்படுத்தி ஒரு கட்டாக அதனை கட்டி அந்த பெட்டிக்குள் போடக்கூடிய பணிகள் மட்டுமே அந்த பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதனால் அந்த தபால் வாக்குகளை எண்ணுவதற்கான பணிகள் கூட இன்னும் தொடங்கப்படவில்லை. அந்த நிலையில் தான் இதற்கான பணிகளை அங்கு தொடங்குவதற்கு தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக மேலும் அந்த இவிஎம் மிஷின் தொடங்குவதற்கு அந்த பணியாளர்கள் முழுமையாக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த போதும் இந்த அதிகாரிகளின் இந்த சுணக்கத்தின் காரணமாக இந்த தபால் பெட்டிகளில் முழுமையாக அது இருக்கக்கூடிய, அதாவது 9001 வாக்குகள் அந்த தபால் வாக்குகளாக இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் தபால் வாக்காளர்களால் செலுத்தப்பட்டிருக்கின்றன. அவைகள் தான் தற்போது அங்கு பிரிக்கப்படக்கூடிய, ஏற்கனவே இந்த தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட பின்புதான் அந்த இவிஎம் மிஷினுக்கான இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன் காரணமாக அங்கு தபால் வாக்குகள் எண்ணிக்கை தொடங்க வேண்டும் என முகவர்கள் தெரிவித்ததன் காரணமாக அங்கு அதிகாரிகள், அங்கு தேர்தல் பார்வையாளர்கள், மாவட்ட தேர்தல் அலுவலர் உள்ளிட்டவர்கள் அங்கு அந்த பணியில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த தபால் வாக்குகள் தாமதமானதன் காரணமாக இந்த இவிஎம் மிஷின் வாக்கு எண்ணிக்கை தாமதப்படுத்துவதற்கான அரை மணி நேரம் தாமதப்படுத்துவதற்கான காரணமாக சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் தற்போதுதான் இந்த முதல் சுற்றே முடிவடைந்த நிலையில் பிற்பகலுக்குள்ளாக இந்த முடிவுகள் அனைத்தும் தெரியப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இவை மேலும் தாமதம் அடையும் என கருதப்படுகிறது. இதன் காரணமாக விரைவாக இந்த தாமதமின்றி பெட்டிகள் கொண்டு வருவதும் சீலை அகற்றுவதிலும் அதிகாரிகள் இங்கு சுணக்கம் காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அந்த இவிஎம் மிஷின் எனக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கை செலுத்தக்கூடிய அதாவது 14 மேசைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 14 மேசைகளில் இருக்கக்கூடியவர்களில் 4-5 பேருக்கு அந்த பணியாளர்களுக்கு அந்த மிஷினை எவ்வாறு திறக்க வேண்டும் என்பது கூட தெரியாத ஒரு நிலையில் அங்கு மூவர்கள் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவே அந்த இவிஎம் மிஷின் வாக்கு எண்ணிக்கைக்கான தாமதமாக பார்க்கப்படுகிறது.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.